ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வேயிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 16 அண்ட் 17 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 15 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். நான் செக் அவுட் பண்ணதாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட கேப்டனோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான்ல, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "ஆமா இந்த மான்ஸ்டர் எப்படி கொலை பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியுமாமே. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ இந்த மான்ஸ்டர ஈஸியா கொலை பண்ணிரு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் ஜாயின் ஆகுறாங்க. இதேமாரி ஷீல்டு வச்சுட்டு வந்துட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணுக்கு கார்டியனா இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "இதேமாரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்மலாம் சேர்ந்து கொலை பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. "ஆமா நீங்கலாம் எனக்கு எதுக்குடா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய எனிமி எப்போதும் ஹியூமன்ஸ் தான். நான் அவங்களோட என்னைக்கு கை கோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். அந்த டயத்துல வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி நம்ம எல்லாம் சேர்ந்து சர்வே ஆகணும். ஸோ அதுக்கு தான் மத்தபடி எதுவும் கிடையாது. அப்படிங்கிற மாரி அவன் கட் அண்ட் ரைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கார்டியன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, இதேமாரி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர கொலை பண்ணா மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் ஹெல்ப் பண்றோம். உனக்கு தான் எப்படி கொலை பண்ணணும்னு தெரியும். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. அவன் வந்து இப்ப கை குடுக்க வரான். நம்மலாம் ஒரே டீம்ங்கிற மாரி. ஆனா ஹீரோ வந்து என்ன தெரியுமா பண்றான்? நான் அப்படியே தானாவே எந்திரிச்சுட்டு நான் என்னைக்குமே ஹியூமன நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். ஆனா வேற வழி இல்ல. நம்ம இப்ப சர்வே ஆகி ஆகணும். இந்த மான்ஸ்டர கொலை பண்ணி ஆகணும். எனக்கு இந்த ஹியூமன்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதே மாரி பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டரோட கவனத்த எல்லாம் நான் திசை திருப்புறேன். ஸோ அந்த டயத்துல நம்மலாம் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. இப்ப மான்ஸ்டர் வர ஆரம்பிக்குது. இப்ப 3 பேர் ரெடியா இருக்கிறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டரோட கவனத்த திசை திருப்பிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கான். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான்ல, இவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்து நெனைக்கிறான், இங்க இருக்கறதுலே மோசமான மான்ஸ்டர தான் நம்ம முதல்ல கொல்லணும். ஸோ ஒரு ஃப்ளவர் டைப் மான்ஸ்டர் இருக்கும். ஸோ அந்த மான்ஸ்டர தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து முதல்ல கொல்ல போறான். ஆனா, அந்த மான்ஸ்டர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீடு வந்துட்டு வெளிய கக்குறாப்புல ஒண்ணு கக்குது. அது பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்குன்னா, ஃபயர் ஏரோ மாரி வேகமா போயிட்டுருக்கு. அந்த ஃபயர் ஏரோ என்ன தெரியுமா பண்ணுது? அவன் ஒரு கோடாரி வச்சிருப்பான்ல, அந்த கோடாரிய பார்த்தீங்கன்னா 2 துண்டாக்கிருது. அந்த ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அது நெறைய சீட நெறையபடி வெளில விட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டாஜ் ஆயிட்டு, அதோட கோர அட்டாக் பண்ண போறான். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதோட டென்டக்கிள்ஸ் வச்சுட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஹீரோ ஃபைனலா அதெல்லாம் டாஜ் பண்ணிட்டு, அதோட மெயின் கோர கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சுட்டு அப்படியே ஒரு அடி அடிக்க போறான். ஆனா என்ன, ஜஸ்ட் மிஸ். அந்த கோருக்கு பக்கத்தில தான் போதே தவிர, அந்த கோர் கிட்ட போயிட்டு அத வந்து அடிக்கல. அத அடிச்சா தான் பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ் வந்து டிஃபீட் ஆகும். மறுபடியும் அத அட்டாக் பண்ண வருது. ஹீரோ நினைக்கிறான் இதோட நம்ம டெத் ஆயிட்டோம் போல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கார்டியன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஷீல்டு வச்சுட்டு புரொடெக்ட் பண்றான். ஆனா என்ன அந்த ஷீல்டுமே ஒர்க் ஆகல. அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா முழுசா உடைஞ்சிருது. ஹீரோ நினைக்கிறான் இதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ். இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது அதோட கோர அழிச்சு நான் டிஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நினைச்சிட்டு இருக்காப்புல. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அத கோர கண்டுபிடிச்சு அழிக்க போயிட்டு இருக்கான். இந்த டயத்துல ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா? ஹெல்ப் பண்ணோம்னா அது அவங்களுக்கு பர்டனா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மான்ஸ்டர் வந்துட்டு இப்ப மெயின் ஏரியாக்குள்ள வருது. இவங்கலாம் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஏரியா தான். இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, கேப்டன கொன்ன மான்ஸ்டர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கேப்டன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பால்ல, அவ வந்து சொல்லிட்டு இருக்கிறா, "கேப்டனையா கொலை பண்ண இன்னைக்கு உன்னை நானே போட்டு தள்ளுறேன்" அப்படிங்கிற மாரிலாம் அவ நெனச்சிட்டு இருக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா அத கொலை பண்ணிட்டு இருக்கிறான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ 2 மான்ஸ்டரையும் கொலை பண்ணிடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் கேட்குறான், "ஆமா தம்பி, இப்படிதான் அது கொன்னா இருக்குமா?" அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். "ஆமா, இது இப்படிதான் இருக்கும்." "ஆமா, இதெல்லாம் நீ எப்படி பண்ற? எங்களுக்கு சொல்லிக் குடு." அப்படிங்கிற மாரிலாம் லெஃப்ட் ஹேண்ட் கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், "அதோட வீக் ஸ்பாட் இருக்குல்ல, அத அட்டாக் பண்ணு." "அதோட வீக் ஸ்பாட்டா? ஆமா, அது எங்க இருக்கும்? அதோட மண்ட தான் எனக்கு இப்ப வீக் ஸ்பாட்டா தெரியுது." அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்றான். "வீக் ஸ்பாட் அது கிடையாதுடா முட்டா பயலே. அதுக்குள்ள ஒரு கோர் ஆட்டம் இருக்கும். அத நம்ம அழிச்சோம்னாலே போதும். அது பார்த்தீங்கன்னா செத்துரும்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். "சரி நம்ம 3 பேரும் சேர்ந்துட்டு இங்க இருக்க 2 மான்ஸ்டர கொலை பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு, "அதோட வீக் ஸ்பாட் என் கண்ணுக்கு தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், எல்லாம் முட்டா பசங்களா இருக்காய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்டியன் ஒரு சைட்லயும், நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான்ல, அவன் ஒரு சைட்லயும் போயிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்படியாவது 2யும் நம்ம அழிச்சிருவோம். நம்மளுக்கு ஹெல்ப்புக்கா 2 பேர் இருக்கிறாய்ங்க அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப ஃபைனலா ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் அட்டாக் பண்ண வருது. லெஃப்ட் ஹேண்ட் நினைச்சிட்டு இருக்கான், மண்டையில அட்டாக் பண்ணா நீ செத்து போயிருவ அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் முட்டாளடா நீனு, அந்த மான்ஸ்டர உன்னால டிஃபீட் பண்ண முடியாது. அதோட ஸ்ட்ரென்த் வந்து அனானிமஸா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதோட மண்ட ஒண்ணும் வீக்னஸ் இல்லடா." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் எங்கேயோ போய் விழுந்துடுறான். ஹீரோ நினைக்கிறான் எல்லாம் முட்டா பசங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்டியன் இருக்கான்ல, அவன அட்டாக் பண்ண இன்னொரு மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோவோ நம்மளுடைய கார்டியன வந்து காப்பாத்திர்றாப்புல. அந்த மான்ஸ்டரையும் தோற்கடிச்சிடுறான். ஃபைனலா ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு. இதே நம்ம தோற்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, இப்ப அதையும் தோற்கடிச்சிடுறாய்ங்க. தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, ஆமா அந்த கேப்டன கொன்னுச்சுல்ல, அந்த மான்ஸ்டர நான் வந்து கொலை பண்ணல. அப்படியே விட்டுட்டேன். அப்படிங்கிற மாரி தான் இப்ப ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அந்த மான்ஸ்டர் இப்ப என்ன தெரியுமா பண்ணுது? நம்ம உள்ள இன்சைட்ல நெறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு வருது. அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அந்த மான்ஸ்டர் ஒண்ணு ஒண்ணா கொலை பண்ணிட்டே இருக்கு. நம்ம எப்புட்றா இதுலருந்து தப்பிக்கிறது? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாய்ங்க. அந்த மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அட்டாக் பண்ண வெறி கொண்டு வந்துட்டுருக்கு. ஹியூமனோட எனர்ஜிய உறிஞ்சு என்ன தெரியுமா பண்ணுது? அது தன்ன தானே ஹீல் பண்ணிக்க ஆரம்பிக்குது. ஹியூமனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுகி போன ஸ்டேஜ்ல அப்படியே போயிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப அந்த மான்ஸ்டர் என்ன தெரியுமா பண்ணுது? நம்ம ஹாருவ அட்டாக் பண்ண வருது. ஹாரு வந்து நெனைக்கிறா, இந்த இடத்துல நம்மளால ஓட முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்படிங்கிற மாரி அவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? அதோட கோர் அழிச்சு அதையும் பார்த்தீங்கன்னா, இப்ப டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஹீரோ நெனைக்கிறான், ஃபைனலா நான் எல்லா மான்ஸ்டரையும் கொலை பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த ஏரியா காமிக்கிறாங்க. அந்த ஏரியா முழுக்க எல்லாரும்
செத்து கிடக்குறாய்ங்க. எல்லாரோட கை, காலு தனித்தனியா பிரிஞ்சு அப்படியே எப்படி சொல்றது? ஒரு அப்போகலிப்ஸ் எப்படி நடந்தா அப்படி இருக்கும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கம் வந்து எல்லாம் செத்து போனாப்புல இருக்கிறாய்ங்க. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனைக்கிறான், "ஃபைனலா நான் அவன கொலை பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்தோடைய கோர வந்து டச் பண்றான். டச் பண்ண நேரத்துக்கு அவனுக்கு வந்து மாதிரியா ஃபீலிங் ஆகுது. அது என்ன விதமான ஃபீலிங்ன்னு நம்மளுக்கு சொல்ல கிடையாது. ஆனா என்ன அவனுக்கு ஒரு மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைச்சாப்புல இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கண் விழிக்கிறாப்புல. கண் விழிச்சு பார்த்தா தெரியுது, ஆமா இந்த பொண்ணு எதுக்கு இங்க தூங்கிட்டு இருக்கு? என்ன இங்க நடக்குது? அப்படிங்கிற மாரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. "நீ 2 நாளா இங்க தான் தூங்கிட்டு இருக்க. ஆனா என்ன, இந்த லெவலுக்கு யாரும் ஃபாஸ்ட்டா ரெக்கவர் ஆயி நான் பார்த்ததே இல்லையே" அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ சொல்றான், "எனக்கு இந்த பேண்டேஜ் எல்லாம் தேவையில்ல" அப்படிங்கிற மாரி கிழிச்சு போட்டுறான். டாக்டர் வந்து சொல்றாரு, "யோவ் உனக்கு இந்த பேண்டேஜ் தேவையா? இல்லைன்னா உன் காயம் ஆறாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. பின்னாடி பார்த்தா எல்லா காயங்களும் ஆறியிருக்கு. 2 நாள்ல எப்புட்றா தழும்பு லெவலுக்கு வந்துச்சு? இந்த மாரிலாம் யாருக்கும் வரவே வராதே! இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிராக்கிள் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. ஹீரோவுக்கு தெரியும் ஹீரோவுடைய ஹீலிங் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் டாக்டர் நெனச்சிட்டு இருக்காரு, இவன் வந்து மனுஷன் மாரியே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்டியன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அதனால தான் இங்க இருக்க மான்ஸ்டர்லாம் கொலை பண்ண முடிஞ்சது. அதனால தான் நம்ம சர்வே ஆயிட்டு இருக்கோம்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, ஹீரோ தான் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் சர்வே ஆகுறதுக்கு தான் இப்படி பண்ணேன்" அப்படிங்கிற மாரிலாம் அவன் சைட்ல சொல்லிட்டுருக்கான். "ஆமா, உன் கூட ஒரு முள்ள மட்ரி தலையா இருந்தானே அவன் என்னாட்டான்? அவன் செத்து போய்ட்டானா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்கறான். "டேய் நான் ஒண்ணும் முள்ள மட்ரி தல கிடையாதுடா. அதுமாரி நான் சாக கிடையாது. முட்டா பயலே" அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரத்தமெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு வந்து கொஞ்சம் அடி தான். ஆனா என்ன அதுவே இன்னும் ஹீல் ஆகல. ஆனா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான ஹீலிங் எபிலிட்டி இருக்கனால அவன் சீக்கிரம் ஹீல் ஆயிட்டான். இத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கார்டியன் வந்து கேட்கறான், "ஆமா நீ கெட்டவன் கூட தானே இருந்த. எப்ப எங்க கூட சேர்ந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "எது நான் கெட்டவனா?" "ஆமா நீ கெட்டவன் தான்டா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேப்டன் கேங்ல தான் நீ இருந்த. அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ன்னு கூட சொல்லிட்டு இருந்தாய்ங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மொத்த பேர மிரட்டிட்டு இருந்தியே." அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்கறான். "டேய் நான் மிரட்டலடா. கேப்டனுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருந்தேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் சும்மா படுத்தாண்ட கிடப்பேன். நான் யாரையும் ஒண்ணும் அவ்வளோலாம் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். "நானும் ஒரு விதமான நல்லவன் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹீரோ நெனைக்கிறான், மனுஷங்கலாம் ரொம்ப முட்டாளா இருக்கிறாய்ங்களேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாரு கண் விழிக்கிறா. கண் விழிச்சுட்டு ஹீரோ பார்க்குறான். "ஆமா நீ நல்லாயிட்டில்ல" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப ஆறுதலா தான் பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்தில ஹீரோ வந்து கேட்குறான், "ஆமா இங்க படுத்திருக்க எல்லாருமே அடிபட்டவங்க தான் படுத்து கிடக்குறாய்ங்க. நீ தான் எதுவும் பண்ணலையே! நீ எதுக்கு இங்க இருக்கிற?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து கேட்குறான். அந்த நேரத்தில ஹாரு சொல்ல ஆரம்பிக்கிறா, "டேய் முட்டாளாடா நீனு! நான் உன்னைய விசாரிச்சா, நீ இந்த மாரி தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பியா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹாரு வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்தில டாக்டர் வந்து சொல்றாப்புல, "நீ இந்த 2 நாளா கண் விழிக்கலையேல்ல, உன்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டதே இந்த ஹாரு பொண்ணு தான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "அப்படியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இந்த பொண்ண நான் பார்த்தேன். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த லெவலுக்கு வேகமா ஓடுற யாரையும் நான் பார்த்ததில்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பயங்கரமா டாட்ஜ் ஆச்சு. இந்த மாரி டாட்ஜ் ஆகி யாரையும் நான் பார்த்ததில்ல." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஹாரு நெத்தியில ஒரு தழும்பு இருக்கா, தடவிட்டே சொல்றா, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு இப்ப கோவமா போயிட்டுருக்கா. இத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஹாரு நெத்தியில பார்த்தீங்கன்னா, ஒரு தழும்பு இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஓடுறது எதனால இவ்வளோ ஸ்பீடா ஓடுறா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல கிடையாது. இந்த இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபிளாஷ்பேக்ல சொல்லுவாய்ங்க. இன்னும் ஒரு 3 சாப்டர்ல சொல்ல ஆரம்பிச்சுருவாய்ங்க. கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் நினைக்கிறான், "நான் எதுவும் தப்பா சொல்லலையே. வேகமா ஓடுனா நல்லா ஓடுனான்னு தானே சொன்னேன். இதுக்கு எதுக்கு அவ கோவப்பட்டு போயிட்டு இருக்கிறா?" அப்படிங்கிற மாரிலாம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறான், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோவத்திலே போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அத வந்துட்டு இன்னொருத்தன் வந்து கொலை பண்ணியிருப்பான். ஸோ, அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கும், "ஹாரு எப்போதும் நைட்ல வந்துட்டு அழுதுகிட்டே தான்ப்பா இருக்கிறா. அவளுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அதெல்லாம் சொல்லவே கிடையாது. அவ எப்போதும் ஒரு பயத்திலே தான் இருக்கிறா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாய்ங்க. இப்ப ஃபைனலா ஹீரோ புரிஞ்சுட்டு இருக்கான். இதேமாரி "உன்னோட பேரு ஹாரு தானே?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்கும்போது, அவளுக்கு இப்ப தான் கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஃபைனலா ஹீரோ தன்னோட பேர ஞாபகம் வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு, இப்ப சந்தோஷமா அவ போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தன் ரிப்போர்ட்டராட்டம் வந்துட்டு டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதேமாரி நம்ம 42 பேர் இருந்தோம். இதேமாரி பார்த்தீங்கன்னா, 12 பேர் சர்வே ஆயிருக்கோம். 43 பேர் மொத்தமா இறந்துருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. என்ன 80% பேர் இறந்துட்டாங்களா? அப்படிங்கிற மாரி மத்தவங்கலாம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கெல்லாம் அவளுக்கு வந்த தியரிய பத்தி சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. இதேமாரி இந்த மான்ஸ்டர் வந்து எப்படி அட்டாக் பண்ணுச்சு? இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹியூமன்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? அப்படிங்கிற மாரிலாம் காமிச்சிட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸு. இவ வந்து சொல்றது என்னன்னா, இதேமாரி கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமென்ட் மூலியமா தான் இந்த மாரி மான்ஸ்டர்லாம் கிரியேட் ஆயிருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறபோது, இன்னொருத்தன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், அதெல்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து தான் வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து டிஃபரண்ட் கிரகத்துலேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஏது ஏலியன்ஸ பத்தி சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் அவங்கலாம் நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கும்ல, அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹாருவ பாக்குது. ஆனா என்ன ஹாரு வந்துட்டு அப்படியே முகத்த திருப்பிக்கிறா. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தன் சொல்ல ஆரம்பிக்கிறான்,
இந்த ஏலியன்ஸ்னால வந்துச்சோ, இல்ல கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னால வந்துச்சோ, அத பத்திலாம் நம்மளுக்கு கவல கிடையாது. ஏன்னா இப்ப மான்ஸ்டர் இங்க இருக்கு. இதுலேருந்து நம்ம தப்பிச்சாகணும். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த சின்ன பையன் யாரு? இவன் எப்படி இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் கொலை பண்றான்? இவனுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு? அதுமாரி இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கிறான்? அப்படிங்கிற மாரிலாம் அவனுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. அத கேட்க ஆரம்பிக்கிறான். இதே தான் மத்தவங்களுக்கும் கொஸ்டின் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டா ஹீல் ஆகுறான்? இவனுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் யாருக்கும் தெரியல. ஃபைனலா எல்லாருமே ஹீரோவ பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் பொறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்போகலிப்ஸ்க்காக ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு மான்ஸ்டர் வந்துட்டு ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றாப்ல. இதோடயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.